இறைவா, நீயே அனைத்தும். இறைவா, நீ நன்றாக இருக்க வேண்டும். வணக்கம். சித்தனருள் வலைப்பதிவுல பதிவு எண் 1117. இதுல தஞ்சாவூர் மாவட்டம் ஆலங்குடி பக்கத்துல நெடார் கிராமத்துல இருக்கிற அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்துல மிகவும் வணக்கத்திற்குரிய அகத்தியர் மாமுனிவர் அவர்கள் ஒரு தெய்வீக வாக்க பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். ஆமா. ஆன்மீக தேடல்ல இருக்கிற உங்களுக்காக மிகவும் வணக்கத்திற்குரிய மாமுனிவரோட இந்த வார்த்தைகள்ல இருக்கிற ஞானம், வழிகாட்டுதல், இது எல்லாம் நாம 2 பேரும் சேர்ந்து கொஞ்சம் அலசி ஆராயலான்னு இருக்கோம். இது ஒரு சிந்தனை பயணம் மாதிரி. நிச்சயமா, நீங்க சொல்றது ரொம்ப சரி. இது ஏதோ ஒரு கதை இல்ல. மிகவும் வணக்கத்திற்குரிய அகத்தியர் மாமுனிவர் அருளிய நேரடி வழிகாட்டுதல் இது. இதுல விதி, அப்புறம் உண்மையான பக்தி, இந்த நெடார் பிரம்மபுரீஸ்வரர் கோயில் மாதிரி பழமையான சக்தி வாய்ந்த இடங்களோட மகிமை, இதெல்லாம் அடங்கியிருக்கு. மாமுனிவர் சொல்ற மாதிரி பல யுகங்களை கண்ட இந்த ஆலயம் இப்போ கலியுகத்துல கொஞ்சம் பாதிப்படைஞ்சிருக்கு. அதோட இன்றைய நிலையும் அந்த வரலாற்று பின்னணியும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இது சும்மா ஒரு கோயில் இல்ல, அவரே சொன்ன மாதிரி விதியையே மாற்றவல்ல ஒரு சக்தி மையம் இது. அப்படியா? சரி, அப்போ அந்த மையத்ததைக்கு வருவோமே. மாமன்னன் ராஜராஜ சோழன் அவர் மிகவும் வணக்கத்திற்குரிய அகத்தியர் பெருமான் கிட்ட வழிகாட்டல் கேட்டார்னு சொன்னீங்க. என்ன கேட்டார் அவரு? அதாவது மன்னன் தன்னோட ஆட்சி சிறப்பா நடக்கணும், அதே நேரம் மக்களுக்கு உண்மையான பக்தி மார்க்கம்னா என்னன்னு புரிய வைக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஓ. மிகவும் வணக்கத்திற்குரிய அகத்தியர் மாமுனிவர் அவருக்கு மனுஷங்களோட இயல்பு தெரிஞ்சாலும் மன்னனோட அந்த உண்மையான நோக்கத்தை புரிஞ்சுகிட்டு அவர் ஒரு தனிமையான இடத்துக்கு போக சொன்னாரு. அங்க போய் சிவபெருமான நோக்கி கடுமையா தவம் பண்ணுன்னு சொன்னாரு. தனிமையான இடமா? இடமாட்டமே இல்ல, அப்படி ஒரு இடத்துல தவம் இருக்க சொன்னாரு. கேட்கவே ஆச்சரியமா இருக்கே. ஒரு பெரிய சக்கரவர்த்தி எல்லாத்தையும் விட்டுட்டு தனிமையில தவம் செய்யறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லையே. எப்படி செஞ்சாரு அந்த தவத்தை? மாமுனிவர் எப்படி சொல்றாரு? ரொம்ப ரொம்ப அர்ப்பணிப்போட செஞ்சாரு. மிகவும் வணக்கத்துக்குரிய அகத்தியர் மாமுனிவர் சொல்றத வச்சு பார்த்தா சோழன் தன்னோட உறவு, சொத்து, சுகம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஈசனே கதின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு நமசிவாயா மந்திரத்தை மட்டும்தான் சொல்லிக்கிட்டே இருந்தாராம். ராத்திரி பகல் பார்க்கல, சாப்பாடு, தூக்கம் எதையும் நினைக்கல. அப்படியா? ஆமா. அப்போ பல கொடிய விஷ ஜந்துக்கள் எல்லாம் அவரை தீண்டுச்சான். ஆனா அந்த மந்திரத்தோட சக்தியால அவருக்கு ஒண்ணுமே ஆகலன்னு மாமுனிவர் சொல்றாரு. வெறும் விஷ சந்துக்கள் மட்டும்தானா, இல்ல வேற ஏதாவது சோதனைகள் வந்ததா? ஓ, அதுவும் சொல்றாரு மாமுனிவர். தேவலோகத்திலிருந்து ரொம்ப அழகான பெண்கள் எல்லாம் அவர் முன்னாடி அவர் கவனத்தை சிதறடிக்க முயற்சி பண்ணாங்களாம். ஆனா ஆனா சோழன் கொஞ்சம் கூட அசையல, எதுக்கும் மயங்கல. அதனாலதான் மாமுனிவர் அவரை எதற்கும் மயங்காதவன் ராஜராஜ சோழன்னு பாராட்டுறாரு. பாருங்க, இந்த மாதிரி பற்றற்ற இருக்கிறது தான் நிலையான புகழுக்கு வழிவகுக்கும்னு ஒரு பெரிய பாடத்தையே சொல்றாரு. எதையும் விரும்பாதவர்களே இவ்வுலகத்தில் பல காலம் பேசப்படுவார்கள்னு சொல்றாரு பாருங்க. இது ஒரு முக்கியமான கருத்து. மிகச்சரி. இந்த மாதிரி அசைக்க முடியாத பக்தி, பல வருஷம் செஞ்ச அந்த கடுமையான தவம், இதுக்கப்புறம் தான் கடைசியில சிவபெருமானே அவர் முன்னாடி தோன்றாரு. சிவன் தோன்றினாரா? ஆமா. அங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்குது. சிவன் நேர்ல தோன்றினதும் முதல்ல யார பத்தி பேசுறாரு தெரியுமா? மிகவும் வணக்கத்திற்குரிய அகத்தியர் மாமுனிவரோட கருணைய பத்தி பேசுறாரு. அகத்தியனை போல கருணை உள்ளவர் யாரும் இல்லப்பா. யார் உண்மையா பற்றோட அவரை நம்புறாங்களோ அவங்கள அவர் கைவிடவே மாட்டார்னு சிவனே அகத்தியரை புகழ்ந்து பேசுறாரு. அடே அப்பா, சிவனே சொல்றாரா? ஆமா. அத கேட்டதும் ராஜராஜ சோழனுக்கும் புரியுது தன்னோட குருவோட பெருமை என்னன்னு உணர்ந்து, குருவே, உங்களால தான் நான் ஈசனைய பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லி வணங்குறான். ஆஹா, குருவோட வழிகாட்டுதல், சீடனோட முயற்சி, இது ரெண்டும் சேர்ந்து இறை தரிசனத்தையே கொடுத்திருக்கு. சரி, அந்த முக்கியமான கட்டம், ஈசனே நேர்ல வந்துட்டாரு. மகனே, உனக்கு என்னப்பா வரம் வேணும்னு கேக்குறாரு. அப்போ ராஜராஜ சோழன் என்ன கேட்டாரு? அதுக்கும் இந்த பிரம்மபுரீஸ்வரர் கோயிலோட சக்திக்கும் என்ன சம்பந்தம்? இதுதான் இந்த கதையோட முக்கியமான ஒரு திருப்புமுனை. சோழன் தனக்காகவோ தன் பதவிக்காகவோ எதையுமே கேட்கல. அப்போ என்ன கேட்டாரு? அவர் என்ன கேட்டாருன்னா, இந்த உலகத்துல இதுவரைக்கும் யாருமே செய்யாத ஒரு விஷயத்த நான் செய்யணும், அதோட புகழ் எப்பவுமே நிலைச்சு நிக்கணும், அந்த வரத்தை நீங்க தான் கொடுக்கணும்னு கேக்குறான். அதாவது மறைமுகமா அந்த தஞ்சை பெரிய கோயில் மாதிரி ஒரு பிரம்மாண்டமான படைப்பு உருவாக்குறதுக்கான சக்தியை கேக்குறான். ஓ, அப்பா அந்த உலக புகழ் பெற்ற தஞ்சை பெரிய கோயிலோட ஆரம்ப புள்ளி இதுதானா? ஆமா. சிவன் அந்த வரத்தை கொடுத்தது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றாரு.
அந்த மாதிரி ஒரு சாதனைய செய்யறதுக்கு சோழனோட விதியில இடம் இல்லைன்னாலும் அந்த விதியை நான் மாத்தி எழுதுறேன்னு சொல்றாரு. விதியையே மாத்தி எழுதுறேன்னு சொன்னாரா? ஆமா, உன் விதியில் இது இல்லை, ஆனாலும் மாற்றி விடுகின்றேன்னு சிவனே சொல்றாரு. மிகவும் வணக்கத்திற்குரிய அகத்தியர் மாமுனிவர் என்ன சொல்றாருன்னா, இந்த விதி மாற்றம் நடந்த இடம் எது தெரியுமா? அது இந்த பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் இருக்கிற இடம்தான். அதனாலதான் இந்த கோயிலுக்கு பிரம்மபுரீஸ்வரர்னே பேரு. அதாவது பிரம்மன் எழுதின தலையெழுத்தையே சிவனோட அருளால மாற்றி எழுதக்கூடிய இடம். அதனால்தான் மாமுனிவர் திரும்ப திரும்ப விதியையே மாற்ற வல்லது இவ்வாலயம்னு அழுத்தமா சொல்றாரு. விதியையே மாத்தும் ஆலயம் இது. கேட்கவே மேய்ச்சல் இருக்குது. சரி, வரம் கிடைச்சிடுச்சு. அப்புறம் அந்த பிரம்மாண்டமான தஞ்சை கோயில், அதை கட்டுறதுக்கு வழிகாட்டுதல் எப்படி வந்துச்சு? சிவன் கவலைப்படாதே, உனக்கு உதவியா கருவூரான் இருப்பான்னு சொல்றாரு. மகா சித்தர்கள்ல ஒருத்தர் தான் கருவூரார், அதாவது கருவூர் தேவர். அவரை சோழனுக்கு வழிகாட்ட சிவன் நியமிக்கிறாரு. கருவூரார் சித்தரா? ஆமா, கருவூரார் சித்தர் கோயில் கட்டுற வேலைகள்ல ஒவ்வொரு படியிலையும் ஒவ்வொரு நொடியும் சோழனுக்கு கூடவே இருந்து வழிகாட்டினார். ஆனா பாருங்க, இவ்ளோ பெரிய வேலை நடக்கும்போது தடங்கல்கள் இல்லாம இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. மிகவும் வணக்கத்திற்குரிய அகத்தியர் மாமுனிவர் சொல்றாரு, சில அரசு அதிகாரிகள் என்ன இது சித்தர்கள் சொல்றத கேட்டு இப்படியெல்லாம் கட்ட முடியுமா, இதுல எங்களோட பங்கு இல்லாம எப்படி நடக்கும் அப்படின்னு சந்தேகப்பட்டு தடுக்கவும் பார்த்தாங்களாம். ஆமா, மனுஷ இயல்பு அப்போதும் இருந்திருக்கு. சந்தேகம், குறுக்கீடு, இது எல்லாம் எப்படி சமாளிச்சாங்க? அப்போ கருவூரார் சித்தருக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. அவர் ஒரு கடுமையான எச்சரிக்கை கொடுத்தாரு. என்னன்னா, இந்த தஞ்சை கோயில் வேலைகள்ல யாராவது நேர்மை இல்லாம நடந்துக்கிட்டாலோ இல்ல சுயநலத்தோட ஏதாவது செஞ்சாலோ அவங்க பதவியை இழப்பாங்க, அவங்களோட வம்சமே கஷ்டப்படும்னு எச்சரிச்சாரு. ஓஹோ. அது மட்டும் இல்ல, இந்த புனிதமான இடத்த ஏதோ ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி நினைச்சுக்கிட்டு அலட்சியமா வர்றவங்களுக்கும் கண்டிப்பா கெடுதல் வரும். அத எவனொருவன் சுற்றுலாத்தலமாக நினைத்து கொண்டு வருகின்றாரோ அவந்தனுக்கு கேடுகள் நிச்சயம் உண்டே அப்படின்னு அவர் எச்சரிச்சார். பாருங்க, புனிதமான இடங்களை எப்படி மதிக்கணுங்கிறதுக்கு இது ஒரு காலத்தால் அழியாத எச்சரிக்கை இல்லையா? நிச்சயமா. ஆக இந்த வரலாற்று நிகழ்வை ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு மிகவும் வணக்கத்திற்குரிய அகத்தியர் மாமுனிவர் நமக்கெல்லாம் இன்னைக்கும் பொருந்துற மாதிரி சில ஆழமான ஆன்மீக உண்மைகளை சொல்றாரு. இப்ப இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்காக இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்திகள் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். நிறைய ஆழமான விஷயங்கள் இருக்கு. முதல்ல உண்மையான பக்தினா என்னன்னு சொல்றாரு. அது சும்மா நாம செய்யற சடங்குகள்ல மட்டும் இல்ல. ராஜராஜ சோழனை போல ஆசைகள்ல இருந்தும் பற்றுதல்கள்ல இருந்தும் முதல்ல விடுபடணும். அதோட மிகவும் வணக்கத்துக்குரிய அகத்தியர் மாமுனிவர் ரொம்ப அழுத்தமா 3 விஷயம் சொல்றாரு. பொய் சொல்லாம, நேர்மை, பிற உயிர் கொல்லாமை. இந்த அடிப்படை அறநெறிகள் இல்லாம நம்ம என்னதான் வழிபாடு செஞ்சாலும் அது வீண் நினைக்கிறார். அப்புறம் ஏன் பிள்ளை ஏன் குடும்பம்னு குறுகிய வட்டத்திலேயே இல்லாம கொஞ்சம் பரந்த மனசோட உலகத்தோட நல்லதுக்காகவும் நாம செயல்படணும். ஏன்னா சுயநலமா நாம தேடுற சுகபோகங்கள் எல்லாம் எப்பவுமே நிலைக்காது, அழிஞ்சு போயிடும்னு சொல்றாரு. சரி, அடுத்து 2வது புனித தலங்களோட சக்தி. இந்த பிரம்மபுரீஸ்வர கோயில் மாதிரி நம்ம நாட்டுல எத்தனையோ பழமையான கோயில்கள் இருக்கு. குறிப்பா சித்தர்கள் தவம் செஞ்ச இடங்கள், இல்ல ஜீவ சமாதி அடைஞ்ச இடங்கள், அதாவது அவங்க உடலை விட்டு போன பிறகும் சூட்சுமமா இருந்து அருள் செய்யற இடங்கள். இதுக்கெல்லாம் அளவிட முடியாத ஒரு ஆன்மீக சக்தி இருக்கு. ஆமா. ஆனா மாமுனிவர் சொல்ற மாதிரி மிகுந்த சக்தி மிகுந்த திருத்தலம் இப்படி இருக்கின்றதேன்னு அவர் வருத்தப்படுற அளவுக்கு பல கோயில்கள் இன்னைக்கு சரியா கவனிக்கப்படாம இருக்கு. அந்த மாதிரி இடங்களுக்கு நாம உரிய மரியாதையோட போய் தரிசனம் செஞ்சா, அதை நல்லபடியா பராமரிச்சா நமக்கே ஆசீர்வாதமும் வாழ்க்கையில நல்ல மாற்றங்களும் வரும். ஆனா அதை லாபத்துக்காக பயன்படுத்துறதையும் அவமதிக்கிறதையும் பார்த்து மாமுனிவர் ரொம்ப வேதனைப்படுறாரு. அடுத்ததா விதி பத்தி சொன்னீங்களே. நாம மனமுருகி வேண்டிக்கிட்டா அது நம்ம விதியே மாத்த வல்லதுன்னு மாமுனிவர் உறுதிப்படுத்துறாரு. ஈசனும் விதியை மாற்றுவான் இத்தலத்தில் ரொம்ப திடமா சொல்றாரு பாருங்க. 4வதா இறைவனை எப்படி அடையிறது? இறைவன் தன்னை யார் உண்மையா நேசிக்கிறாங்களோ அவங்கள தேடி வருவானா. ராஜராஜ சோழனோட பக்திக்கு மனமிறங்கி சிவன் நேர்ல வந்ததை சுட்டிக்காட்டி, யானே இங்கு வந்தேன் அவனை காண, இதுதான் அன்புன்னு சிவன் சொன்னதா மாமுனிவர் சொல்றாரு. நாம இறைவன் கிட்ட அன்பு காட்டினா அவன் நம்மள தேடி வருவான். அதே மாதிரி ஆன்மீக உண்மைகள் தெரியாதவங்களுக்கு அதை எடுத்து சொல்றது ரொம்ப ரொம்ப பெரிய புண்ணியம்னு சொல்றாரு. பிறர் அறியாமை தாம் தன் நிலையில் அறிய வைத்து விட்டால் இது பெரும் புண்ணியம் அப்பா. சரி, கடைசியா
கடைசியா அகத்தியரோட தனித்துவம் மற்றும் பங்கு. மிகவும் வணக்கத்துக்குரிய அகத்தியர் மாமுனிவர் சிவபெருமானே அவர்கிட்ட, அகத்தியனே, இந்த உலகத்துல எனக்கு சமமானவன் நீயேன்னு சொன்னதா ஒரு நிகழ்வை இங்க சொல்றாரு. இதை எதுக்குன்னா, பக்தர்களுக்கு உதவி செய்யவும், தேவைப்பட்டா அவங்க விதிய மாத்தவும் தனக்கு சக்தி இருக்குன்னு அவர் உறுதிப்படுத்துறாரு. ஆனா அந்த சக்திய அவர் ரொம்ப கவனமா யாருக்கு தகுதி இருக்கோ அவங்களுக்கு பார்த்து தான் பயன்படுத்துவாராம். ஏன்னா வரத்தை கொடுத்துட்டு தேவர்களே சில சமயம் மாட்டிக்கிட்டால, ஆனா அகத்தியன் அப்படி இல்லைன்னு அவரே சொல்றாரு. ஆக மிகவும் வணக்கத்திற்குரிய அகத்தியர் மாமுனிவரோட இந்த செய்தி கேட்கிறவங்க மனசுல ஒரு பெரிய நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் கொடுக்குது. தூய்மையான பக்தி, பற்றற்ற தன்மை, அப்புறம் குருவோட வழிகாட்டுதல், இறைவனோட அருள், இதெல்லாம் ஒன்னு சேர்ந்தா விதியையே மாக்கிற அளவுக்கு பெரிய காரியங்களை கூட சாதிக்க முடியுங்கிறதுக்கு ராஜராஜ சோழனோட வாழ்க்கையே ஒரு பெரிய உதாரணம் இல்லையா? நிச்சயமா இது நம்பிக்கை இழக்காதீங்கன்னு சொல்ற ஒரு செய்தி. யாங்கள் திருத்துவோம், நல்வழிப்படுத்துவோன்னு மாமுனிவர் வாக்கு கொடுக்கறாரு. அப்படின்னா சித்தர்கள் இன்னிக்கும் இந்த மாதிரி புனிதமான இடங்களை சரி செய்யவும் மனித குலத்துக்கு வழிகாட்டவும் சூக்ஷ்மமா வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோயில்ல இருக்கிற நித்திய கல்யாணி அம்மாள் பேர்லயே ஒரு மூலிகை இருக்கணும், அவ பக்தர்களோட பல நோய்களை தீர்க்கிற சக்தி படைச்சவள்னும் அவர் சொல்றாரு. அப்போ இந்த பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் மாதிரி சக்தி வாய்ந்த ஆனா பலருக்கும் தெரியாத கவனிக்கப்படாத கோயில்களுக்கெல்லாம் போங்க, அங்க இருக்கிற இந்த தெய்வீக சக்தியை உணருங்க, உங்க வாழ்க்கையை நீங்களே சரி பண்ணிக்கோங்கன்னு மாமுனிவர் நம்மள கூப்பிடுறாரு. வாழ்வது சில நொடிகளே, நன்றாக வாழ்ந்துட்டு செல்லுங்கள்னு அவர் சொல்ற அறிவுரை நாம எவ்வளவு நேர்மையா அர்த்தமுள்ளதா வாழணும்னு நமக்கு ஞாபகப்படுத்துது. இது வெறும் பழங்கதை இல்ல, நமக்கான ஒரு நேரடி வழிகாட்டுது. ஆமா, இது நமக்குள்ளேயும் நம்மள சுத்தியும் இருக்கிற அந்த தெய்வீக சக்தியை நாம தெரிஞ்சறிய ஒரு அழைப்பு மாதிரி. மிகவும் வணக்கத்திற்குரிய அகத்தியர் மாமுனிவரோட இந்த வார்த்தைகள் உங்களை உண்மையான பக்தியை வளர்த்துக்கவும், பொய், நேர்மையின்மை, அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யறது, இதையெல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல வாழ்க்கை வாழவும், முக்கியமா விதியையே மாத்திர சக்தி இருக்குன்னு சொல்லப்படுற இந்த பிரம்மபுரீஸ்வரர் கோயில் மாதிரி புனிதமான இடங்களை சரியான மரியாதையோட அணுகி அதோட அருளை பெறவும் தூண்டுது நம்பலாம். மிகவும் வணக்கத்திற்குரிய அகத்தியர் மாமுனிவரோட வழிகாட்டுதலோட வரலாறு, பக்தி, விதி, மனுஷ வாழ்க்கையோட நோக்கம்னு பல விஷயங்களை தொட்டு நாம செஞ்ச இந்த ஆய்வு உண்மையிலே ரொம்ப ஆழமானதா இருந்துச்சு. ஆமாம், இதிலிருந்து நாம முக்கியமா எடுத்துக்க வேண்டியது என்னன்னா, நேர்மையான பக்தி, அறம் தவறாத வாழ்க்கை, அப்புறம் நம்மளோட இந்த பழமையான கோயில்கள்ல இருக்கிற அந்த அளவிட முடியாத ஆன்மீக ஆற்றல், இதுதான் உண்மையான சக்தி. ராஜராஜ சோழமுள்ள வாழ்க்கையில இது நிரூபிக்கப்பட்டது மாதிரி இது ஒருத்தரோட தலையெழுத்தையே மாத்தி அமைக்கிற சக்தி கொண்டது. மிகவும் வணக்கத்துக்குரிய அகத்தியர் மாமுனிவரோட இந்த வழிகாட்டுதல் உங்க வாழ்க்கை பயணத்திலையும் ஒரு புது வெளிச்சத்தை கொடுக்கும்னு நாங்க நம்புறோம். மாமுனிவரே சொல்ற மாதிரி உண்மையான செல்வங்கிறது பணத்திலேயோ பொருள்லையோ இல்ல, அது நேர்மையான வாழ்க்கையிலையும் அசைக்க முடியாத பக்தியிலையும் கிடைக்கிற இறை அருள்தான். ஈசனை பிடிச்சா சரித்திரம் பேசும்னு சொல்றாரு பாருங்க, இதை நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ராஜராஜ சோழனை போல தேவையில்லாத விஷயங்கள் மேல இருக்கிற பற்ற விட்டுட்டு உங்க மனசை தூய்மையா வச்சுக்கிறதுல கவனம் செலுத்தினா அது உங்க வாழ்க்கையை எப்படி மேம்படுத்தும்? ஆமா, அது நிச்சயமா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். மிகவும் வணக்கத்திற்குரிய அகத்தியர் மாமுனிவர் அருளிய இந்த விலை மதிப்பில்லாத ஞானத்தை, இந்த தெய்வீக செய்தியை உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்க நண்பர்கள், உறவினர்கள்னு எல்லாருக்கும் வாட்ஸ்அப் குழுக்கள்ல, ஃபேஸ்புக்ல, யூடியூப்ல, மற்ற எல்லா சமூக ஊடகங்கள்லையும் தயவு செஞ்சு பகிர்ந்துக்கோங்க. இந்த நல்ல விஷயங்கள் நிறைய பேரை போய் சேரட்டும், எல்லாரும் இதனால பயனடையட்டும். இதுவும் ஒரு வகையில மாமுனிவர் சொன்ன அந்த புண்ணிய காரியம்தான் இல்லையா? நிச்சயமா. ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம்.